வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை தலைகீழா மாத்தின மனச தொற்ற ஒரு உண்மை கதையை தான் அலச போறோம். தாமஸ் அப்படின்னு ஒரு 32 வயசு இரவு நேர காவலாளி. அவர்கிட்ட பணம் இல்ல, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு தெளிவு இல்ல, ரொம்பவே உடைந்த ஒரு சின்ன அறையில தான் வாழ்ந்துட்டு வந்தார். ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ள எப்பவும் இருந்துச்சு. ஆனா பாருங்க, அந்த மொத்த நிலைமையும் ஒரு சின்ன பழக்கத்தால எப்படி மாறப் போகுது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். கற்பனை பண்ணி பாருங்க. தாமஸ் தினமும் ராத்திரி முழுக்க முழிச்சு வேலை பார்த்துட்டு காலையில 6 மணிக்கு ரொம்பவும் சோர்வோட வீட்டுக்கு திரும்புவார். அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரும் தூங்கி எழுந்து தங்களோட கனவுகளை நோக்கி சுறுசுறுப்பா ஓடுறத ஒரு ஜன்னல் வழியா பாப்பார். என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு வழி நிறைந்த கேள்வி அவர் ரொம்பவே வாட்டுச்சு. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் ஒரு அங்குலம் கூட முன்னாடி நகரலையே அப்படிங்கிற ஏமாற்றம் அவருக்குள்ள ரொம்பவே இருந்துச்சு. அந்த ஒரு விரக்தியான மனநிலையை தான் இந்த மேற்கோள் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இப்போ இத கொஞ்சம் ஆழமா கவனிப்போம். உலகமே ராத்திரியில நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு பகல்ல உழைச்சு முன்னேறிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தாமஸ் இரவு 8 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு பகல் முழுக்க தூங்கிட்டு இருந்தார். உலகமே முன்னோக்கி போகும்போது தான் மட்டும் பின்னோக்கி போற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. இது ஏதோ சாதாரண நேர வித்தியாசம் கிடையாதுங்க. அவர் வாழ்க்கையை அவரால் மாத்திக்க முடியாத அளவுக்கு அந்த நேரமே அவர் ஒரு பெரிய சிறைக்குள்ள அடைச்சு வச்சிருந்த மாதிரி அவருக்கு தோணுச்சு. எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இல்லையா? தாமஸுக்கும் அப்படி ஒரு வழி நிறைந்த தருணம் வந்தது. அதிக வேலைப்பழு காரணமா அவரோட அம்மா திடீர்னு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ அதிகாலை 5 மணிக்கு அந்த கிளினிக் வெளியே நின்னுகிட்டு, இனிமே என் வாழ்க்கைய நான் இப்படியே ஓட்ட மாட்டேன், இதை மாத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு பெரிய சபதம் எடுத்தார். அங்கிருந்து திரும்பும்போது காலையில 6 மணிக்கு பஸ்ல மிஸ்டர் சுன் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபரை எதேச்சியா சந்திக்கிறார். ஒரு பெரிய பணக்காரர் ஏன் இவ்ளோ சீக்கிரம் பஸ்ல போறார் அப்படிங்கிற கேள்வி தாமஸோட மனசுல ஓடுது. அந்த ஆர்வத்துல அடுத்த நாள் காலை 11 மணிக்கு அவரை நேர்ல சந்திச்சு அந்த வெற்றியோட ரகசியத்தை கத்துக்க தாமஸ் போறார். அங்கதான் மிஸ்டர் சுன் தன்னோட அடிப்படையான வாழ்க்கை தத்துவத்தை தாமஸ்க்கு கத்துக் கொடுத்தார். அது என்னன்னா, காலை 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை ஒரு மேஜிக் அவர்ஸ் அப்படின்னு சொல்றார். உலகமே அமைதியா தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எந்த ஒரு கவனச்சிதறலும் இருக்காது. அந்த அமைதியான நேரத்துல தான் நாம வெறும் பிழைப்புக்காக ஓடுறதை நிறுத்திட்டு நம்ம எதிர்காலத்துக்கான உறுதியான அடித்தளத்தை அமைக்க ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையை மாத்திரத்துக்கான முதல் திறவுகோள் இதுதான் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த எண்கள் எவ்வளவு அழகா விஷயத்தை புரிய வைக்குது பாருங்க. மிஸ்டர் சுன் தாமஸ் கிட்ட ஒரு ரொம்ப சிம்பிளான கணக்கை பகிர்ந்துகிட்டார். அதுதான் 730. தினமும் காலையில உங்களோட வளர்ச்சிக்காக ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கிற கூடுதல் நேரம் கரெக்டா 730 மணி நேரங்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாரும் தூங்கி வீணாக்குற அந்த நேரத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு மாபெரும் பொக்கிஷம் உங்க கைக்கு வருது. இந்த 730 மணி நேரம் அப்படிங்கிறது ஏதோ சாதாரண நம்பர் இல்லைங்க. ஒரு நாளைக்கு நாம வேலை செய்யற நேரத்தை வச்சு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற 3 முழு மாசங்கள் அது. ஆமா, சரியாதான் கேட்டீங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது மூலமா மத்தவங்க எல்லாரும் தூங்கி கழிக்கிற நேரத்துல ஒவ்வொரு வருஷமும் 3 முழு மாசங்களை நீங்க எக்ஸ்ட்ராவா உங்க பாக்கெட்ல போடுறீங்க. இந்த உண்மையை உணர்ந்தப்போ தாமஸோட கண்களே திறக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ கிடைச்ச அந்த 2 மணி நேரத்தை எப்படி உருப்படியா பயன்படுத்துறது? அதுக்கு தான் இந்த 2 ஹவர் சிஸ்டம். இந்த நேரத்தை ரொம்ப சரியா திட்டமிட்டு பிரிக்கணும். முதல் 50%, அதாவது 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கான புதிய திறன்களை வளர்த்துக்க பயன்படுத்தணும். அடுத்த 50%, அதாவது 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்க உடல் மற்றும் மனதை வலுப்படுத்த பயன்படுத்தணும். இந்த ஒரு பக்காவான கட்டமைப்பை தான் மிஸ்டர் சுன் தாமஸ்க்கு கத்துக் கொடுத்தார். இந்த 2 மணி நேரத்தை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா பிரிச்சு பார்ப்போம். முதல் 1 மணி நேரம் உங்க நிதி நிலைமையை மாத்தக்கூடிய ஏதோ ஒரு புதிய ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக ஒதுக்கணும். இன்னைக்கு யூடியூப் மாதிரி நிறைய இலவச தளங்கள் இருக்கு. அதுல நீங்க எதை வேணாலும் கத்துக்கலாம். அதனால எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. 2வது மணி நேரம், நம்ம உடம்புடா நம்ம வாகனம் இல்லையா? அது ரிப்பேர் ஆனா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால முதல் 30 நிமிஷம் தீவிரமான உடற்பயிற்சி, அடுத்த 30 நிமிஷம் நல்ல புத்தகங்கள் வாசிக்கிறது, இல்லனா அந்த நாளை எப்படி கொண்டு போறதுன்னு திட்டமிடுறது. இந்த தெளிவான பிளான் தான் உங்க வெற்றிக்கான வரைபடம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த சிஸ்டம் முழுசா வேலை செய்யணும்னா மிஸ்டர் சுன் சொன்ன இந்த 3 தங்க விதிகளையும் கண்டிப்பா கடைபிடிச்சாகணும். முதல் விதி, நோ நெகோசியேஷன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள்னு எந்த சமரசமும் கிடையாது. தினமும் காலை 5 மணிக்கு எழுந்தே ஆகணும். 2வது விதி, இரவு 9 மணிக்கெல்லாம் கண்டிப்பா தூங்கிடணும். தூக்கத்தை ஏமாத்திட்டு உங்களால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. 3வது விதி, முதல் வாரம் நிஜமாவே நரகமா தான் இருக்கும். உடம்பு வலிக்கும், மைண்ட் ஏதாவது காரணங்களை தேடும். ஆனா 21 நாட்கள் பல்ல கடிச்சிட்டு தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அது பழக்கமாயிடும். 90 நாட்கள் தொடர்ந்தீங்கன்னா அதுவே உங்க அடையாளமாவே மாறிடும். சரி, இதனால தாமஸ் வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சுன்னு தொடர்ந்து பார்ப்போம். முத நாள் அதிகாலை 5 மணிக்கு எழும்போது அவருக்கு கடுமையான வலியும் பயங்கர சோர்வும் இருந்துச்சு. ஆனா அவர் கிவ் அப் பண்ணல. யூடியூப்ல எக்ஸல் டுட்டோரியல்களை பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சார். 20வது நாள்ல ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 4:58க்கு அவர் கண்கள் இயல்பாகவே திறந்தது. 2வது மாசத்துல அவர் 3 எக்ஸல் மற்றும் அக்கவுண்டிங் சர்டிபிகேட் கோர்ஸ்களை முடிச்சிருந்தார்.
இதோட உச்சக்கட்டமா 87வது நாள்ல அவர் தயார் பண்ண ஒரு இன்வென்டரி ஸ்ப்ரெட்ஷீட்டை பார்த்துட்டு அதே கம்பெனில டபுள் சம்பளத்தோட அவருக்கு ஒரு பகல் நேர ஆபீஸ் வேலையே கிடைச்சது. இது உண்மையிலே சிலிர்க்க வைக்கும் ஒரு வளர்ச்சி இல்லையா? ஜஸ்ட் வெறும் ஒரு வருஷத்துல நடந்த மாற்றத்தை பாருங்க. இந்த 5 மணி பழக்கத்துக்கு முன்னாடி தாமஸ் ஒரு உடைந்த அறையில வாழ்ந்துட்டு இருந்த எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நைட் வாட்ச்மேன். ஆனா சரியா ஒரு வருஷம் கழிச்சு அவர் அதே கம்பெனியோட தலைமை கணக்காளர். அது மட்டும் இல்லாம அவர் தன்னோட அம்மாவை ஊர்ல இருந்து நகரத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான நல்ல மருத்துவ வசதியும் தங்குறதுக்கு ரொம்பவே வசதியான ஒரு வீட்டையும் அமைச்சு கொடுத்தார். அந்த 730 மணி நேரங்கள் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை எப்படி முற்றிலுமா புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. தாமஸ் தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்ச பிறகும் கூட அதிகாலை 5 மணிக்கு எழறத நிறுத்தவே இல்ல. அவரோட வேலை பாக்குறவங்க, நீங்க தான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்களே, அப்புறம் ஏன் இன்னும் இவ்ளோ சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் இதுதான். வெற்றி அப்படிங்கிறது ஒரு இலக்கு கிடையாது, அது ஒரு தினசரி பயிற்சி. அதிகாலை 5 மணிக்கு எழறது அப்படிங்கிறது அவருக்கு வாழ்க்கையில மேல வரதுக்கான ஒரு தற்காலிக ஐடியா கிடையாது, அது அவரோட ஆழமான அடையாளமாவே மாறிப்போச்சு. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்ட இந்த விஷயங்களை இன்னைக்கு உங்க வாழ்விலும் நீங்க செயல்படுத்தலாம். இதோ உங்களுக்கான 90 நாள் சவால். ஸ்டெப் 1, உங்க போனையோ இல்ல அலாரத்தையோ கட்டில இருந்து தள்ளி அறையோட மறுமூலையில வைங்க. அப்போதான் பாதி தூக்கத்துல அப்படியே கையை வச்சு ஸ்னூஸ் பண்ணாம கட்டாயம் எழுந்து நடக்க வேண்டியிருக்கும். ஸ்டெப் 2, உங்களுக்கு பயனுள்ள ஏதோ ஒரு ஸ்கில்ல கத்துக்க உறுதிமொழி எடுங்க. ஸ்டெப் 3, உங்க இரவு 9 மணி தூக்கத்தை எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்காதீங்க. நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறத நிறுத்துங்க, நைட்ல வீணாக போனணுன்றதை தவறுங்க. இன்றிரவு இந்த 3 ஸ்டெப்ஸோட உங்க மாற்றத்தை தொடங்குங்க. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி இதுதான். உங்க எதிர்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க முழிச்சிருப்பீங்களா? தாமஸ் கிட்ட எந்த பெரிய டிகிரியும் இல்ல, பணமோ செல்வாக்கோ இல்ல. ஆனா அவர் தினமும் சீக்கிரம் எழுந்து தன் வாழ்க்கையை தானே செதுக்க ஒரு முடிவெடுத்தார். உங்ககிட்ட இப்போ இன்டர்நெட் இருக்கு, கத்துக்க வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க இதை சரியா பயன்படுத்த போறீங்களா? இல்ல நாளையும் அதே மாதிரி அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஏன்டா என் வாழ்க்கை மாறவே இல்லை அப்படின்னு புலம்ப போறீங்களா? சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை இன்னைக்கு உங்க கையில எடுங்க. யோசிச்சு பாருங்க.